எல்லாருக்குமே தெரியும். நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு பிரச்சாரம் செய்ய போகும் பொழுது அந்த பிரச்சார கூட்டத்தில் 36க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள், முதியோர்கள், இளைஞர்கள் மயக்கமடைந்து மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா வேணாமான்னு ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு தான் நான் இப்போ பேசுகிறேன். ஏன்னா நான் இதை பற்றி இப்போ நான் பேசினா நான் தாவேகாவுக்கு ஆதரவாளர், திமுகவுக்கு எதிராளர். நீ என்ன வேணால் என்னை சொல்லிட்டு போ, ஆனால் நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் தாவேகாவுக்கு ஆதரவாளர் கிடையாது, ஆனால் திமுகவுக்கு கண்டிப்பாக எதிராளர். நாங்கள் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். உச்ச நடிகராக விஜய் அவர்கள் இப்போது ஒரு புதிய பாதையை போட்டு ஒரு அரசியல் ஆரம்பித்து ஒரு அரசியல் களத்திற்கு வந்து மாவட்ட வாரியாக அவர்களுடைய தொண்டர்களை பார்த்து பேச வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அவர் ரசிகர் கூட்டமே மிக அதிகமாக உள்ளது. அவர் ரசிகர் கூட்டமே போதும். அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா மாறாதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ரசிகர் கூட்டமே அந்த அளவுக்கு இருக்குது. விஜய அவர் பேசுறதை கேட்குறாங்களோ இல்லையா, அவர் பார்க்கறதுக்கே அவ்வளோ கூட்டம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வராருன்னா நீங்கள் வாழ்த்தி வரவேற்கிறீங்களோ இல்லையோ. இந்த மாதிரியான மோசமான அரசியலை ஏன் பண்ணுறீங்க? அவர் மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, மக்கள் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் மக்கள் நெருக்கடியே இல்லாமல் ஒரு இடத்த பார்த்து அதை கேட்குறாரு என்றால் நீங்கள் அதை தரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 வழி சாலை கூட தரலை, ஒரே வழி சாலை தான் தந்துருக்கீங்க. அந்த ஒரு வழி சாலையில் அவ்வளோ மக்கள், அவ்வளோ கஷ்டமாக, அவ்வளோ நெருக்கடி.